நீங்கள் நிறைய இடங்களில் பார்த்துருக்கலாம். சில நேரங்களில் சில அலுவலகங்கள், கல்லூரிகள், பள்ளிகள்லாம் கூட டபுள் ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணுவாங்க. டபுள் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது இந்த ரூல் உனக்கு அப்ளை ஆகும், உனக்கு அப்ளை ஆகாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டாண்டை தலைமை பண்பு இருக்கிறவங்க அந்த ஸ்டாண்ட் எடுப்பாங்க. வேறு மாதிரி டிராஃபிக் சிக்னலாக இருக்கட்டும், அல்லது டிராஃபிக் வயலேஷனாக இருக்கட்டும், அது அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் என்ன செஞ்சாலும் அந்த பாராட்டு வராது. ஒரு குரூப் மட்டும் பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபேவர் பண்ணுவாங்க. லேட்டாக வராங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. எல்லாரும் லேட்டாக வரப்போது எல்லாருக்கும் அந்த ரூல் அப்ளை ஆகாது. உங்களை டார்கெட் பண்ணோம் அப்படின்னா உங்களை மட்டும் கேள்வி கேட்பாங்க, நீ ஏன் லேட்டாக வந்த அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த விஷயம் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உளவியல்ல டபுள் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் எப்பவுமே சொசைட்டிக்கு நல்லதே கிடையாது. ஏன் அப்படின்னா இது தொடர்ந்து இந்த மாதிரி சம்பவங்கள் நடைபெறும் போது அன்ஃபேர் ட்ரீட்மெண்ட் ரிசீவ் பண்றவங்க ஒரு கட்டத்தில் லேர்ன்டு ஹெல்ப்லெஸ்னஸ் அப்படிங்கிற ஸ்டேட்டுக்கு போயிடுவாங்க. அதாவது உண்மையாகவே அவங்களுக்கு சில வாய்ப்புகள் கொடுக்கப்படும் போது சமூகத்துக்கு அல்லது மக்களுக்கு கொடுக்கப்படும் போது அவங்க என்ன பண்ணாலும் மாற போறதில்ல, நம்ம ஏன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துருவாங்க. இதுதான் டபுள் ஸ்டாண்டர்ட்ஷிப் அப்படிங்கிறது. இந்த டபுள் ஸ்டாண்டர்டை பெரும்பாலும் நிறைய இடங்கள்ல பார்க்கறதுக்கு காரணம் மெச்சூரிட்டி, செல்ஃப் அவேர்னஸ், எத்திக்கல் பிராக்டிஸ் இதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணாததான் காரணம். இது சொசைட்டில என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா அந்த நம்பிக்கையை சிதைக்கும். எரோஷன் ஆஃப் ட்ரஸ்ட்னு சொல்லுவாங்க. சமூகத்தில் பிளவை ஏற்படுத்தும். அதே மாதிரி மக்களிடையே அல்லது அந்த குழுவினிடையே என்ன பண்ண ஒரு பிரிவினை ஏற்படுத்தும். இன்னொன்று அந்த லீடர்ஷிப் மேல மக்களுக்கு சுத்தமாக நம்பிக்கையே இருக்காது. அந்த மாதிரி டபுள் ஸ்டாண்டர்டை அவங்க ஃபாலோ பண்ணும்போது அந்த லீடர்ஷிப் மேல மிகப்பெரிய வெறுப்பு ஏற்படும். அவங்க என்ன சொன்னாலும் கேட்காத மனநிலையும் வந்துடும். லீடர்னு சொல்லக்கூடிய தலைமை பண்பு இருக்கிறவங்க they should preach what they practice. அவங்க என்ன பண்றாங்களோ அதை தான் செய்யணும். அப்படி சொல்லும் போது எல்லாரும் கேட்பாங்க. அவங்க ஃபாலோ பண்ணாத ஒரு விஷயத்த உங்ககிட்ட ப்ரீச் பண்ணும்போது நீங்க அதை பின்பற்றணும் எதிர்பார்க்கும் போது அந்த இடத்துல முரண் உருவாகும், அந்த இடத்துல பிரச்சனை உருவாகும். அதனால அவங்களுக்கு அந்த தார்மீக உரிமையும் போயிடும். நீயே அதை ஃபாலோ பண்ணல, நீ எப்படி இந்த கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் தான் மக்கள்கிட்ட ஏற்படும். அதனால ஃபேவரட்டிசம் அவாய்ட் பண்ணணும். அதாவது ஒருத்தருக்கு மட்டும் செய்யறது இன்னொருத்தருக்கு செய்யாமல் இருக்கிறது, இது வேற ஃபேவரட்டிசம். அதே மாதிரி டிரான்ஸ்பரண்டான ஒரு டெசிஷன் மேக்கிங் இருக்கும். இந்த டெசிஷன் நான் ஏன் எடுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குன்னா அது ஏன் எடுக்கிறங்கிறதுக்கான ஒரு ஒளிவு மறைவு இல்லாத ஒரு முறை இருக்கும். டிரான்ஸ்பரன்சின்னு டெசிஷன் மேக்கிங் சொல்லுவாங்க. அதே மாதிரி நேர்மறையான விமர்சனம் சரி, நேர்மையான விஷயங்களும் சரி, ரெண்டுத்தையுமே சமமாக பாவிக்கும் போது அந்த ட்ரஸ்ட், ரெஸ்பெக்ட், லாயல்ட்டி அந்த ஒர்க் பிளேஸ்லையும் சரி, சொசைட்டிலையும் சரி, அந்த கண்ட்ரிலையும் சரி இயல்பாகவே அது உருவாகும் அப்படின்னு சொல்றாங்க.